இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது குரங்கு சாப்பிட்ற வீடியோ தான். இந்த குரங்கை பார்க்கும்போது ஒரு ஸ்டோரி தான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன் நான். ஒரு காட்டில் ரெண்டு குரங்கு இருந்தாங்க. அதில் ஒரு குரங்குக்கு சாப்பாடு எப்பவும் கிடச்சிடும். அது நிறைய சாப்பாடு அங்கே இங்கெல்லாம் போயிட்டு நிறைய சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு அதெல்லாம் சாப்பிட்றதுக்கு நல்லா சாப்பிட்றதுக்கு. மற்ற குரங்குக்கு சாப்பாடே கிடைக்காது. எப்போ பார்த்தாலும் அப்படி சாப்பாடு இல்லாமல் அப்படி ஒரு சைடில் அப்படி தான் இருக்கும். அப்போ ஒரு நாளைக்கு இந்த சாப்பாடு இருக்கிற இந்த குரங்குகிட்ட மற்ற குரங்கு கேட்கும், எனக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுக்குறியா, நான் ஒன்றுமே சாப்பிடல, பசி ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு. அப்போ இந்த குரங்கு சாப்பிட இருக்கிற குரங்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுத்துரும். சரி சாப்பிடுன்னு சொல்லிட்டு கொடுத்துடும். அப்புறம் மறுநாள் அப்படி இதே மாதிரி தான் இந்த குரங்கு கேட்கும், சாப்பாடு கொஞ்சம் கொடுத்துருன்னு. அப்போ இந்த குரங்கு அதுக்கிட்ட இருக்கிறதுலேருந்து கொஞ்சம் அது மற்றதுக்கும் கொடுத்துடும். அப்போ அவங்க இந்த சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. அவங்க டெய்லி மீட் பண்ணுவாங்க, இருக்கிற சாப்பாடெல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்க. அப்படியும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க அவங்க. ஒரு நாளைக்கு இந்த பட்னியாக இருக்கிற இந்த குரங்கு கேட்கும், எனக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுத்துருன்னு. அப்போது இந்த குரங்குக்கிட்ட நிஜமாக சாப்பாடு இருக்காது. இது சொல்லிடும், என்கிட்ட இன்றைக்கி ஒன்றுமே இல்லை ஒன்றுமே கிடைக்கல என்கிட்ட, அதனால் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிடும். அப்போ இந்த குரங்கு சாப்பாடு இல்லாத அந்த குரங்கு கடுப்பாயிட்டு, நீ மட்டும் சாப்பிட்டு எனக்கு தராமல் நீ மட்டும் சாப்பிட்றியா, இனிமேல் உங்ககிட்ட நான் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் வராது, உன் வழியே போயிடு, நான் என் வழியே போயிடுறேன்னு சொல்லிட்டு இந்த சாப்பாடு கிடைக்காத குரங்கு அப்படியே கோவப்பட்டு போயிடும். அப்போ இந்த நல்ல குரங்குக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனசு. என்னடா அது இப்போ இப்படி சொல்லிருச்சே, இவ்வளோ நாளாக நான் சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு இன்றைக்கி ஒரு நாளைக்கு பார்த்துட்டு அவள் இப்படி சொல்லிருச்சேன்னு சொல்லிட்டு சங்கடமாக இந்த நல்ல குரங்கு வீட்டுக்கு போயிடும். வீட்டுக்கு போயிட்டு அப்பா கிட்ட சொல்லுவாப்பா, இந்த மாதிரி அந்த குரங்கு கோவிச்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிடும். அப்போ இந்த அப்பா சொல்லிடும், இந்த உலகத்தில் நம்ம இப்போ எவ்வளவு நல்லது செஞ்சாலும் அதெல்லாம் அவங்க மறந்துடுவாங்க. ஏதாவது தீன்மை அவங்களுக்கு பிடிக்காத நடந்துருச்சுன்னா அது மட்டும்தான் அவங்க மனசில் இருப்பாங்க, அதெல்லாம் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிடும். அப்போ இந்த குரங்கு நம்மக்கிட்ட நல்லொரு கதை என்ன சொல்கிறதுனா பார்த்தா, நம்ம இந்த உலகத்தில் எவ்வளோ நன்மை செஞ்சாலும் அதெல்லாம் நன்றியோடு இருக்கணும். ஏதாவது கெட்டது செஞ்சு அதெல்லாம் மறந்துடணும் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு ஸ்டோரியை இந்த குரங்கு நம்ம கற்றுக் கொடுக்குறது.